You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என் வாழ்க்கை அப்டேட் ஒன்று இன்றைக்கி வந்து சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் நடக்கலை என் வாழ்க்கையில். இல்லை, தினமும் பெருசாக எதுவும் நடக்கலாம், அது வேறு கதை. இன்றைக்கி வந்து நான் முழுக்க தின்றது தூங்குறது இது எதுவுமே வீடியோ எடுக்கல. காலையில் சாப்பிடும்போது வீடியோ எடுத்தேன். இன்றைக்கி சாட்டர்டேனால வீட்டில் தான் இருந்தோம், நம்ம எங்கேயுமே போகல. காலையில் மட்டும் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எதுக்கு சாமி கும்பிட்டோன்னு யோசிப்பீங்க. இன்றைக்கி சாட்டர்டே சும்மா ஏதோ கும்பிடணும்னு தோணுச்சு. கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா காலையில சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் சாப்பிட்றதெல்லாம் வந்து என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா, குக்கிங் வித் அப்ரூவ் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சேனல் இருக்கு. குக்கிங் நான் என்னலாம் சாப்பிட்றேனோ ஃபுல் அப்டேட்ட நான் அதில போட்டுட்டு தான் இருக்கேன். அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் வந்து விழுந்து விழுந்து எழுத ஆரம்பிச்சுட்டேன். எழுதுறேனா, படிக்கிறேனா எனக்கே தெரில. உட்காந்து சம் போட ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு வந்து ஆன்சர் தெரில. ஸோ எல்லா நோட்டையும் கடைஞ்சு கடைஞ்சு பார்க்க ஆரம்பிச்சேன். கடைஞ்சு கடைஞ்சு பார்த்தா எனக்கு ஆன்சர் கிடைக்குமா? மூளை இருந்தா மட்டும் தான் கிடைக்கும். அதுதான் நம்மகிட்ட இல்லையே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு பக்கம் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டு டவுட்லாம் கிளியர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். சரி, ஓகே. கொஞ்ச நேரமா ஒரே ஹாரன் சவுண்ட் கேட்டுன்னே இருந்தது. பைக் ஹாரன் சவுண்டு. நம்மளலாம் யாரு கூப்பிட போறா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு உட்காந்து சம் போட ஆரம்பிச்சுட்டேன். போட்டு போட்டு கொஞ்சம் ஆப்டிட்யூட்லாம் கொஞ்சம் நாலேட்ஜபிளா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டேன். ஆனா நாலேட்ஜபிள்லாம் ஒண்ணும் இல்ல. எப்பவுமே வந்து இந்த சம்மு தெரியலன்னா நம்ம கைய திரும்ப மண்டைய சொரிய ஆரம்பிப்போம். அது ஏன்னு எனக்கு தெரியல. நீங்களும் அப்படியான்றத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்ச நேரம் வந்து நானும் வந்து இந்த வீடியோ எடுக்கிறது வந்து ரொம்ப நேரமா ஓடுதுன்றதே மறந்துட்டு அவ்வளோ ஆர்வமா சம் போட ஆரம்பிச்சுட்டேன். கடைசியில வந்து வீடியோ அதுவே ஆஃப் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஒரு கால் வந்து வீடியோவே ஆஃப் ஆகி போற அளவுக்கு நான் உட்காந்து தீவிரமா தெரியாத கணக்க போட்டுக்கிட்டு இருக்கேன். உட்காந்து நானும் குழந்தைங்க மாதிரி கூட்டி கூட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னத்த கூட்டுறேன்னு எனக்கும் தெரியல. நான்லாம் வந்து இப்ப வரைக்குமே இந்த சின்ன வயசுல ஃபிங்கர் விட்டு எண்ணி எண்ணி போடுவாங்கல்ல, அது மாதிரி தான் எண்ணி எண்ணி போட்டுட்ருப்பேன். அது வந்து பழக்கம் அப்படியே வந்துடுச்சு. நீங்களும் அது மாதிரி இப்ப வரைக்கும் பண்ணுவீங்களா? அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தென் வந்து கொஞ்ச நேரம் படிப்புக்கு ரெஸ்ட் விடுவோம் அப்படின்னு சொல்லி விட ஆரம்பிச்சுட்டேன். என்னடான்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு வந்து தான் ரொம்ப நேரமா ஹாரன் அடிச்சுக்கிட்டு இருக்கா போல. எனக்கு தண்ணி வேணும், தண்ணி வேணும்னு உசுர எடுத்துக்கிட்டு இருந்தா. சரி இர்ரி, தண்ணி தானே வேணும் அப்படின்னு சொம்பு எடுத்துட்டு போனேன். சொம்பு பார்த்தா ரொம்ப அடி வாங்குன மாதிரி இருக்கே, எங்க விழுந்துச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. அடி வாங்குனது ஃபுல்லா நான் தான். எல்லாத்தையும் கீழ கீழ போட்டு உடைக்கிறதே என் வாழ்க்கையில வேலையா இருக்கும். கீழ போட்டு ஐயோ! விழுந்துச்சு விழுந்துச்சுன்னு எடுத்துட்டு ஒரு வழியா அவ தண்ணி கேட்டான்னு சொல்லி தண்ணி குடுக்க ஆரம்பிச்சேன். அது ஏதோ ஃபோன் பேசினுருந்தது. சரி அதுக்குள்ளயே நமக்கு ஒரு மீஷோ பார்சல் வந்துருந்தது. சரி, ஓகே, அத பிரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உண்மையா இந்த ட்ரெஸ்ஸ பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. நல்லா காட்டன் ஃபேப்ரிக்ல வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதுவும் இல்லாம ஹைலைட்டே என்னன்னா, நான் எப்பவுமே வந்து மீடியம் சைஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். சரி, ஓகே, இன்னைக்கு ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, "உன் சைஸுக்குலாம் வந்து எக்ஸ்எஸ் எடு. அதுவே கரெக்ட்டா இருக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து சரி, ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த சைஸ் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு பத்தாதுன்றதுல வந்து நான் நம்பிக்கையில ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். ஏன்னா வந்து நான் ஒன்னும் அவ்ளோ லீனாலாம் இல்ல அப்படின்னு சொல்லி நானே நெனச்சுக்கிட்டேன். நெனச்சுக்கிட்டு வந்து இந்த ட்ரெஸ் கண்டிப்பா பத்தாது. நம்ம வந்து ரிட்டர்ன் தான் போடணும் அப்படின்னு கன்ஃபார்மா இருந்தேன். ஆனா பெரிய விஷயமே என்னன்னா, ட்ரெஸ் நமக்கு பத்திடுச்சு. கரெக்ட்டா ஃபிட்டா பக்காவா இருந்தது ட்ரெஸ்ஸு. இதுக்கு முன்னாடி நான் ட்ரெஸ் வாங்குனேன்னா, அத வேற வந்து டைட் பிடிச்சுக்கிட்டு இருப்பேன். பட் இதில பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. ட்ரெஸ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தது. மீஷோக்கு ஒரு நன்றிகள். தென் வந்து திரும்பியும் நம்ம வேலைய தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்க ஆரம்பிச்சுட்டேன். நான் தொடங்கி எழுதுன்னு எழுத ஆரம்பிச்சுட்டேன். என்னடா வேற சொக்கா போட்டிருந்தேன், இப்ப வேற சொக்கா போட்டிருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த சொக்கா வந்து வெளிய எங்கேயாவது போடுறதுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுப்பேன். இது வந்து வீட்ல போடும்போது இருக்க சொக்கா. அதனால நான் மாத்திட்டேன். தென் வந்து நம்ம வந்து அந்த கணக்க போடுவோம் அப்படின்னு சொல்லி திருப்பியும் கணக்கு போடவே உட்காந்துட்டேன். உட்காந்து ஒரு 12 மணி வரைக்கும் கணக்கு போட்டேன். தென் வந்து நம்ம தூங்குவோம் அப்படின்னு சொல்லி தூங்க ஆரம்பிச்சுட்டேன். ஓகே காய்ஸ், இதோட வந்து இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. முடிவிற்கு வந்து விட்டது. இன்னொரு வீடியோட நாளைக்கு வந்து பார்க்குறேன். கண்டிப்பா நாளைக்கு வருவேன்னு நினைக்கிறேன். ஹேப்பி ஈஸ்டர் எவ்ரிஒன். பாய் காய்ஸ்.